இந்த சஸ்பென்ஷன்ல ஒரு ஓனர் செய்யற பெரிய தப்பு என்னன்னு? ஓனர் செய்கிற தப்பு என்னன்னாக்கா, சில ஓனர்ஸ் வந்து ஓன் பிட்டிங்லேயே வச்சு ஓடணுன்றது. ம். அது அவங்க கம்பெனி ரூல்ஸ் என்னன்னாங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா லிஃப்ட் சேர்க்க வேணாம், அடிஷனல் எதுவும் பண்ண வேணாம், ம். கேமரா ஏற்ற வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு கம்பெனி இதை வச்சு அவங்க ஓட்டுறது. இப்ப அப்படி ஓட்டுறாங்கல்ல, ஹெவி லோடு வச்சு ஓட்டுறாங்க. ஏதாச்சும் ஒரு பட்டை கட்டாச்சுனாலும் லோடு நடு ரோட்ல தான் நிக்கும் அந்த வண்டி. இல்லை அப்படி இல்லை, பட்டை கட் ஆகிற பொசிஷனில் இருக்குது. அது மெயின் லிஃப்ட் கட் ஆகி செகண்ட் லிஃப்ட் கட் ஆகிடுச்சாக்க ஆ. வீல் டவுன் ஆயிரும். அப்படின்னும் போது வண்டி இடையில நின்று தான் ஆகணும், ஒர்க் பண்ணி தான் எடுக்கணும். மற்ற நார்மலாக சென்ட்ரு போட்டு கட்டாச்சு வச்சுனா கூட கணச்சிட்டு வண்டியை ஒர்க் ஷாப் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி 2 லீஃப் கட் ஆயிடுச்சுனாக்க ஒர்க்கிங் பண்ணி தான் எடுக்கணும். இந்த பட்டையோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒரு டிரைவர் வந்து என்னென்னலாம் பண்ணணும்? இப்போதைக்கு நம்ம புது வண்டி எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னாக்க, லீஃப் நம்ம சேர்த்து எக்ஸ்ட்ரா லீஃப் சேர்த்து அடிச்சிருந்தாக்க 4 வருஷத்துக்கு அந்த லீஃப் தொட வேண்டியதில்லை. எந்த பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனையும் ஃப்ரீங்கிட்டு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு இந்த ஃப்ரீ பின்னு புஷ் இந்த ஐட்டம் மட்டும் மாற்றேன். மெயின் லீஃபுக்கு மட்டும் ஆமாம், மெயினுக்குள்ள ஒரு புஷ்ஷு இந்த பின்னு மட்டும் மாத்திரம் மாற்றினாக்க லீஃப் வந்து வர படிக்கணும் தேவையில்லை, எக்ஸ்ட்ரா லீஃப் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு சேர்க்குறதா லீஃப் அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்.